டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் உங்க சேது. இன்னைக்கு நான் எங்க போக ரெடி ஆகுறேன் அப்படின்னா, "என்னது இது?" அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ணேங்க. ஆ ஓகே. ஆம் டிவி இன்டர்வியூ போறதுக்காக ரெடி ஆயிடுறேன். ஸோ எல்லோ கலர் ஷர்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி ஆயிடுறேங்க. அதுக்கு முன்னாடி ஆ போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? இந்த டைம்ல தான் என்னுடைய இன்டர்வியூ போகுது அப்படின்றதுக்காக ஒரு Hey செல்ஃப் guys, வீடியோ ஒண்ணு good morning. ஷார்ப்பாக 9:30க்கு நேத்ரா டிவி பாருங்க. ஸோ ப்ரெசன்டிங், ஆக்டிங், மாடலிங் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மூவ் ஆகி போயிட்டு இருக்கேன். ஸோ இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே ரைட்டு. டியூன். ஒரு மாரி சொல்லி முடிய, ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டேன். சரி எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பிக்மி போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. அங்க போறேன், இங்க போறேன், இங்க போறேன், அங்க போறேன். ரோட்ல உள்ளவங்கலாம் வெறைக்க பார்க்குறாங்க. "என்ன அது இது?" அப்படின்னு ஒரு மாரி வந்துட்டாங்க. ஓடி போயிட்டு, சரி அப்படின்னு சொல்லி நானும் கார்ல ஏறுறதுக்காக ஆர்வமா போனேன். நான் லேட் ஆயிடுச்சுல்ல, டிராஃபிக் வேற ரொம்ப அதிகமா இருக்கும். 9:30க்கு லைவ். முன்னுக்கு உட்காருவோம். ஆ வேணாம் செட் ஆகல. பின்னாடி உட்காரலாம். கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து உட்காந்துட்டேன். சரி அண்ணா எனக்கு லேட் ஆகுது. இப்படி தான் போகணும். கொலம்பஸ் 7 போங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் லொக்கேஷன் தெரியும்ல. இருந்தாலும் அவருக்கு சொல்லி சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி விஷயமெல்லாம் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவரும் ரைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரும் வண்டிய திருப்புனாரு. இங்கெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. மெயின் ரோட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் செம்ம டிராஃபிக். ஒரு மாதிரி என்ன செய்ய? ஒரு மாரி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேக்கப் வேற பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக. ஓடி போயிட்டு அ இன்டர்வியூல ஜாயின் பண்ணிட்டேன். சரி அப்படின்னு சொல்லி அந்த கேப்ல என்னுடைய மியூசிக் வீடியோ போயிட்டுருந்துச்சு. பாதி பேசி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக்ல. அந்த கேப்ல நானும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பேசினாங்க. நல்ல கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் பேச கிடைச்சது. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி நேத்ரா டிவி ப்ரொடியூசர், ப்ரெசென்டர் எல்லாருக்கும். அப்புறம் ஒரு மாரி வெளியில வந்ததுக்கப்புறம், "எங்க போலாம்? செம்ம பசி" அப்படின்னு சொல்லி "பசிக்குதே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பிக்மி போட்டேன். "இல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பஸ்ல போனேங்க. நல்லா இருந்துச்சு. ஆனந்த பவன் போனேன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. மணக்க மணக்க நல்ல சாப்பாடு. சுட சுட நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோசை, ஒரு வடை, சட்னி அப்படின்னு சொல்லி தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆனேன். சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நல்லா இருந்தது. ட்ரை பண்ணேன். மறுபடியும் வாங்கி சாப்பிட்டேன். ஒரு மாரி ஒரு ஃபுல் கட்டு கட்டி முடிச்சேன். அப்புறம் டீ குடிக்கணும் அண்ணே ஒரு டீ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணா டீ கொண்டாந்து தந்தாரு. டீ டேஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ராங்கா கேட்டேன். குடிச்சு பார்த்தேன். டீ நல்லா தான் இருக்கு. ஆனா நமக்கு ஏதோ ஒண்ணு செட் ஆகலையே! அப்படின்னு யோசனையா இருந்துச்சு. அது எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஓ! பிஸ்கட் இல்ல. இப்போ எப்படி பிஸ்கட் வாங்கி இனிக்குள்ள சாப்பிடுறது? வீடா இருந்தா பரவால்ல அப்படின்னு யோசிச்சுட்டேன். ஆ நம்ம லட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஒரு கடி. ம். நல்லா இருக்கு. ஒரு கப் டீ குடிக்கலாம். ம். இப்ப தான் திருப்தியா இருக்கு. நல்லா இருந்தது. டேஸ்ட்டா இருந்தது. ம், ம், ம். வயிறு ஃபுல்லா நிறைஞ்சது. நல்லா இருக்கு. ரைட்டு. ஓகே. இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல பயணம். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க் யூ. லவ் யூ.